ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் வீக்லி மீல் பிளான் ப்ரிப்ரேஷன் அண்ட் அது கூடவே நிறைய டைம் சேவிங் டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வாரத்துக்கு ஏத்தாப்புல ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் வீக்கெண்ட்லேயே பண்ணிடுவேன். ஒரு சில டைம் நம்ம மீல் பிளான்ல சுண்டல் ஆட் பண்ணியிருப்போம். அது முந்தின நாளே நம்ம ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே ஒரு 2 hours டைம் இருந்துச்சு அப்படின்னா ஹாட் வாட்டர் நல்லா பாயில் ஆனதுக்கு பிறகு அதில் நம்ம சுண்டல் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு பிறகு தண்ணிலாம் வடிச்சிட்டு நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா, தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு 7லேருந்து 8 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சுண்டல் நல்லா சாஃப்டாக வெந்து கிடச்சிரும். அடிக்கடி இந்த மாதிரி பண்ணணும்னு இல்லை, நம்ம எப்போவாவது டைமில் மறந்துடுவோம் இல்லையா, அந்த மாதிரி டைமில் கொஞ்சமாக நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணி குக்கரில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சுண்டல் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். பேக்கிங் சோடா நம்ம நிறைய ஆட் பண்ணணும் இல்லை, 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணாலே போதும், சுண்டல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். டேஸ்ட்டில் நமக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. குக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறதால சுண்டல் மட்டும் நல்லா சாஃப்டாக கிடைச்சிருக்கும். நம்ம டேரெக்டாக கிரேவி பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சில டைம் நம்ம முட்டை உரிக்கும் போது ஓடெல்லாம் தனியாக வராது. நம்ம முட்டை வேக வைக்கும் போது கல்லுப்பு சேர்த்துட்டு நம்ம முட்டை வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா முட்டையிலேருந்து நம்ம ஓடு ரிமூவ் பண்ணும்போது ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். எக்கு நம்ம வேக வைக்கும் போது லைட்டாக பபிள்ஸ் வர ஸ்டேஜில் நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் எக்கை வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த முட்டையோட ஓடு நமக்கு ஒட்டாமல் ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். வீக்லி ப்ரீ ப்ரிப்ரேஷனில் மெயினாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மட்டும் எப்பவும் இருக்க மாதிரி பார்த்துப்பேன். ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் அதுக்கப்புறம் நல்லெண்ணையும் ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு 1 வீக்குக்கு தேவையானதை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிப்பேன். முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு குக் பண்ணுற டைம் நிறைய சேவ் ஆகும். சேம் அதே மாதிரி ஜீரகப்பொடி காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறதால அந்த வீக்குக்கு தேவையான ஜீரகப்பொடியை அரைச்சிருக்கேன். ஒரு சில டைம் நெஞ்சரிச்சல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த டைமில் ஹாட் வாட்டரில் ஜீரகப்பொடி ஆட் பண்ணி குடித்தோம் அப்படின்னா நமக்கு பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். வீட்டில் இட்லி பொடி காலி ஆயிடுச்சு அப்படின்னா முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுடுவேன். ஒரு டைமும் ஒரு மாதிரி பண்ணுவேன். இன்னைக்கு கருப்புளுந்து ஆட் பண்ணி இட்லி பொடி பண்ணியிருந்தேன். 1 டம்ளர் அளவுக்கு கருப்புளுந்து ஆட் பண்ணிவிட்டு அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கு பிறகு நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா வறுத்துட்டு இது வறுப்பட்டதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுப்பட்டதுக்கு பிறகு ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு சால்ட்டு, கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு நல்லா ஆறினதுக்கு பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் நம்ம எள்ளு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பூண்டு இதெல்லாம் வறுத்துட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆப்ஷனல் தான். குக் பண்ணுறதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் முன்கூட்டியே கட் பண்ணி வைக்க மாட்டேன். மார்னிங் குக் பண்ணுற டைமுக்கே நான் கட் பண்ணிப்பேன். பட் இந்த பூண்டுலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் எப்போல்லாம் கிடைக்குதோ அந்த டைமில் உரிச்சிட்டு ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். இதை ஒரு 2 டேஸ்க்குள்ளே யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துப்பேன். ஒரு சில டைம் நம்ம மார்னிங் சப்பாத்தி போட்டிருப்போம் இல்லையா, அதெல்லாம் ஈவினிங் ரொம்ப ட்ரை ஆகிடும். தோசைக்கல்ல நம்ம சூடு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக சப்பாத்தி மேலே தண்ணி தெளித்து விட்டுட்டு நம்ம திருப்பி எடுத்தோம் அப்படின்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நமக்கு டைம் இருக்குது அப்படின்னா நம்ம கொத்து சப்பாத்தி கூட போட்டு எடுத்துக்கலாம். டைம் இல்லாத டைமில் நமக்கு சூடு பண்ணும்போது ட்ரையாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டைமுக்கு மட்டும் நம்ம தண்ணி தெளித்து விட்டுட்டு சூடு பண்ணிக்கலாம். நான்வெஜ் நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா நம்ம முட்டை நம்ம ஆம்லெட் போடுறோம் இல்லையா, அது மாதிரி முட்டையில் சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு மேலே சப்பாத்தியை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா இது மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போதும் நமக்கு சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மார்னிங் ரொம்ப ஹரிபரியாக வேலை செஞ்சுட்ருக்கும் போது எனக்கு தேங்காய்லாம் துருவறதுக்கு டைம் இருக்காது. முன்கூட்டியே முந்தின நாள் தேங்காய் இல்லை அப்படின்னா முன்கூட்டியே தேங்காய் கட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடுவேன். இதை ஒரு 3 டேஸ்க்குள்ளே நான் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி பார்த்துப்பேன். வீட்டில் மேக்ஸிமம் வாரத்தில் ஒரு டைம் பன்னீர் இருக்க மாதிரி பார்த்துப்பேன். கடையில் வாங்கிட்டு வருவோம். அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் பால் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வீட்லேயே பன்னீர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். நெக்ஸ்ட் டே பன்னீர் பண்ண போகிறேன் அப்படின்னா முந்தின நாளே கட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். குக் பண்ணுறதுக்கு முன்னாடி வெளியில் எடுத்துகிட்டு ஹாட் வாட்டரில் ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்தோம் அப்படின்னா குக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பன்னீர் நல்லா சாஃப்டாக கிடச்சிரும். முன்கூட்டியே பன்னீர் கட் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா ப்ளைனாக பிரியாணிலாம் பண்ணுறேன் அப்படின்னா இதில் மசாலா மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணி தோசைக்கல்லில் ஃப்ரை பண்ணி கொடுத்துருவேன். சைடிஷ் எதுவுமே இல்லாத டைமில் இது மாதிரி பண்ணி கொடுத்துருவேன். சேம் அதே மாதிரி வீட்டில் ஏதாவது தொக்கு இருக்க மாதிரி பார்த்துவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தக்காளி பூண்டு தொக்கு தான் பண்ண போகிறேன். இதுக்கு
பேனில் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வந்துட்டு உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இதெல்லாம் நல்லா வறுத்ததுக்கு பிறகு இதை வந்து ஆற விட்டுட்டு நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தொக்கு பண்ணுறதுக்கு பேனில் வந்து நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு 30 போல் வந்து பூண்டு வந்து ஆட் பண்ணிவிட்டு பூண்டை வந்து இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பூண்டு வந்து நல்லா வந்து வதங்கணும். இதோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கினதுக்கு பிறகு இதில் வந்து மீடியம் சைஸில் இருக்க தக்காளி வந்து 3 தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கி வரணும். இந்த பூண்டு தக்காளி இது ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கு பிறகு இதில் வந்து பார்த்திங்கன்னா புளிப்புக்காக கொஞ்சமாக வந்து புளி ஆட் பண்ணிக்கலாம். உப்புலாம் எதுவுமே சேர்க்காம இந்த பூண்டையும் தக்காளியும் நல்லா வதக்கிட்டு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் வந்து புளி வந்து எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லா வந்து வதங்கினதுக்கு பிறகு ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து இதை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த தொக்கு வந்து நம்ம வந்து சாதத்து கூட வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சைடிஷாகவும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். தோசைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இதோட காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தொக்குக்கு வந்து தாளிப்பு கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு பிறகு அதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிவிட்டு உளுந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பல் பூண்டு வந்துட்டு தட்டிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி பூண்டு இது ரெண்டையும் வதக்கிட்டு அரைச்சிட்டு அதை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ஆயிலோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து 1 மந்த் கூட நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. வெளியில் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம 1 வீக் கூட வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆயிலோட நல்லா கோட்டானதுக்கு பிறகு இதில் தேவையான அளவுக்கு சால்ட்டு, அது கூடவே வந்து காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து மஞ்சப்பொடி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பவுடர் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம கடுகு உளுந்து வெந்தயம் இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பவுடராக வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அது வந்து இந்த தொக்குக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த தொக்கு வந்து ரெடி ஆகிடும். எண்ணெய்லாம் வந்து பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டதுக்கு பிறகு ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வெளியில் தான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதால ஜாடிலேயே வந்து ஃபில் பண்ணிவிட்டு டெய்லி வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் 1 மந்த்துக்கு வந்து ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஏர்டைட் லிட் இருக்க மாதிரி வந்து பார்த்துக்குங்க. ஒரு சில டைம் வந்து கார்ன் வச்சு ஏதாவது ரெசிபி பண்ணுறேன் அப்படின்னா மார்னிங் டைமில் எனக்கு வந்து டைம் இருக்காது. முந்தின நாளே வந்துட்டு கார்னை ஃபுல்லாக வந்து உரிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன். ஒரு சிலருக்கு வந்து கார்ன் வந்து உரிக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஒரு முத்தாக வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. கார்ன் வந்து நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி இல்லை வேக வச்சு எடுத்திருந்தாலும் சரி நம்ம வந்து சீக்கிரமாக உரிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 லைனை மட்டும் நம்ம வந்து ஒரு நைஃப் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு இல்லைனா வந்து கையிலேயே கூட அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த 2 லைனை மட்டும் ரிமூவ் பண்ணிடாலே போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே இது மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம். இது உரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கூட ஆகாது, ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து பண்ணிடலாம். எவ்வளோ பேருக்கு வந்து தெரியும்னு தெரியல, எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் டேஸில் தான் வந்து தெரியும். இதை ஃபுல்லாக உரிச்சிட்டு ஏர்டைட் லிட் இருக்க மாதிரி ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுடுவேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இப்போ தான் நீங்கள் என் சேனலுக்கு வந்து புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.